ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு பதிவு முழுக்க இருக்க போகிறது உங்களோட லேப்டாப், பிசி, டெஸ்க்டாப் எதுவாக வேணா இருக்கட்டும், எத்தனை ஜிபி ரேமாக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு ஓஎஸ் வேணா இருக்கட்டும், அதில் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லேப்டாப்பில் ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது அவங்க பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணாலோ இல்லை டேட்டா கேபினட் இன்சர்ட் பண்ணாலோ சம்திங் இதை வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா அது உங்களோட ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஒயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒயரோட மிஸ்டேக். நீங்கள் வேறு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்படி இல்லை அந்த உங்களோட எக்யூப்மெண்ட் அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட் அப்படி நல்லாயிருக்கும். பட் உங்கள் லேப்டாப்பில் எந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு வீடியோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதை அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு என்னோட லேப்டாப்போட டேட்டா ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், எனக்கு தெரியாமல் என்னோட டேட்டாவை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா, நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்கள் லேப்டாப்பில் யாராலையும் டேட்டா எடுக்க முடியும். சப்போஸ் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபாதராக இருக்கட்டும், யாராலுமே இருந்தால் கூட உங்களோட அனுமதியே இருந்தாலுமே கூட அவங்களால அது எடுக்க முடியாது. அதுபோல் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது யூஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். வீடியோவை கடைசி வழி பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது எல்லாத்துலேயும் இருக்கும். Windows 7 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், இல்லை 10 கூட இருக்கட்டும், எந்த ஓஎஸாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஜெனரிக் யூஎஸ்பி ஹப் அப்படின்னு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மவுஸை இங்கே பாருங்கள் அப்டேட் டிரைவ் சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை டிசேபிள் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் டிசேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் நீங்களே நினச்சாலுமே கூட உங்களால் உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற லேப்டாப், டெஸ்க்டாப் எதுவும் இருக்கட்டும் அதில் கூட டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட யூஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த யூஎஸ்பி அப்படின்றது இந்த இடத்துல டிசேபிள் செய்யப்பட்டதுனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஓகேங்களா? இது நடக்காது. இது யாருக்கு தெரியும்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராவது கேட்டாங்கன்னா இல்லைப்பா என்னோட லேப்டாப்பில் வைரஸ் இருக்குது, இது போல் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கூட தேவைப்படும் டேட்டா. அப்படி தேவைப்படும் போது நீங்கள் நீங்களே உங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்லேருந்து எந்த டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான் கூட வச்சுக்கோங்க. இது போல் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் என்னதான் ஒரு ஃபோல்டருக்கு லாக் போட்டு வச்சு நீங்கள் அதை மறைச்சே வச்சுருந்தாலும் கூட ஒரு சில டைம் அதை ஒரு சிலர் எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டாலும் அந்த டேட்டா வெளியே யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா அதிகமாக இண்டஸ்ட்ரியல் சைட்லையும் சரி, ஆர்கனைசேஷன் சைட்லையும் சரி, அவங்களோட டேட்டா லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக நிறைய ஆன்டிவைரஸ் இது போல் நிறைய போட்டு வச்சிருந்தாலுமே கூட இது போல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் நிறைய பேர் டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட டேட்டா லீக் ஆகக்கூடாது. இந்த ஒரு ஆப்ஷன் லேப்டாப்லேயே இருக்கட்டும் அல்லது ஓஎஸ்லேயே இன்பில்டாக வரக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய அளவுலையும் இருக்கும். கிட்டத்தட்ட இது டிசேபிள் எனேபிள் ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே கூட நாளைக்கு வேறு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு நபர் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணுறாரு, ஆனால் உங்கள் டேட்டா அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்ற போது இதே போல் செட்டிங்ஸ் டிவைஸ் மேனேஜரில் இது போல் யூஎஸ்பி அதாவது யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலருக்குள்ள ஜெனரிக் யூஎஸ்பி பஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்க டிசேபிள் பண்ணுறது எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேட்டா அப்படின்றது கட்டும். அதாவது கனெக்டிவிட்டி அப்படின்றது கிடைக்கும். கனெக்டிவிட்டி கிடைச்ச பிறகு அந்த ஃபைலை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் சைடில் இதுக்குன்னு தனியாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பெய்டு மணியும் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட யூஎஸ்பி போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எனேபிள் டிசேபிள் ஆகும். ஓகேங்களா? இது போல் இன்னும் நிறைய அப்டேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பேசிக் லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம லேப்டாப்பில் காமனாக வர ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி
டிசேபிள் என்னபிள். ஓகேங்களா, இந்த ஒரு ப்ராப்ளம் தான் வந்து காமனாக வந்துட்டுருக்கும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு தெரியாமலே கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.